சங்கீதம் 120 ஆரோகண சங்கீதம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கபடனாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் குடியிருந்தது போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனப்படுகிறார்கள். ஆமேன். எல்லாரும் உட்காரலாம். 120வது சங்கீதம் ஆரோகண சங்கீதம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இந்த ஆரோகண சங்கீதம் அப்படின்னா என்னன்னா, எருசலேமில், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேம், அதாவது பயணப்படும் பொழுது, அந்த தேவாலயத்துக்கு போகும் பொழுது, அந்த மலை மேலே ஏறும் பொழுது பாடுகிற பாடல் தான் ஆரோகண சங்கீதம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஹீப்ரூவில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஷீர் ஹம்மா யோத் அப்படி சொல்கிறாங்க. எஷீர் அப்படின்னு சொன்னால் கீதம், பாட்டுன்னு அர்த்தம். இதே ஹம்மா யோத் அப்படின்னு சொன்னோன்னா படிகள், அதாவது ஏறுதல், உயரமாக ஒரு இடத்துல ஏறும் பொழுது பாடப்படுகிறதான இதுதான் ஆரோகண சங்கீதம். இதாவது 120லேருந்து 134 வரை எல்லாமே இந்த ஆரோகண சங்கீதம் தான். இந்த 120வது சங்கீதத்தை யார் எழுதுனா அப்படிங்கிறது நமக்கு தெரில. இது ஏதோ ஒரு சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் எழுதியிருக்கிறாருன்னா, இதை 3 பகுதியாக நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒன்றாவது முதல் வசனம் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அதாவது இது ஒவ்வொரு விசுவாசிகளுடைய அழுகுரல் இல்லாட்டி கூக்குரல்னே சொல்லலாம். ஏன்னா நெருக்கப்படுகிற நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதான ஒரு ஆழ்ந்த ஒரு கூக்குரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வேதனை நம்மளோட வாழ்க்கையில் இப்போ ஒரு வேதனை வருதுன்னா நம்ம என்ன செய்வோம்? தேவனை ஒரு படி தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம்? அந்த வேதனையை தான் நம்ம மேலாங்கி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சங்கீதக்காரன் தேவனை என்ன செய்கிறார்? இன்னும் அதிகமாக நெருங்குற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது. அப்போது இப்படிப்பட்ட நெருக்கமான நேரங்கள்லையும் ஒரு விசுவாசியாக நம்ம என்ன செய்யணும்னா, தேவனை இன்னும் அதிகமாக நெருங்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு? ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த முதல் வசனம் சொல்லுது. இதே 2லேருந்து 4 வரை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சங்கீதக்காரனை அதிகமாக வேதனைப்படுத்தின காரியம் உடலில் ஏற்பட்ட நோயோ எதுவும் இல்லை, அவர் மனதில் ஏற்பட்டதான இந்த காயங்கள், பொய் நாவுகளும் கபடு நாவுகளும் என்னை ரொம்ப காயப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த வார்த்தைகள் எப்போவுமே நமக்கு என்ன செய்யுது? கண்ணுக்கு தெரியாத ஒரு வார்த்தை தான், ஆனால் என்ன செய்யுது? மனதை காயப்படுத்துகிறதான ஒரு இது பார்க்குறோம். இந்த பொய் பேசுவாங்க, நம்மளை குறித்ததான பழி சொற்கள் கேள்விப்படுறோம், அதே பற்றி பின்னாடி பேசுகிற காரியங்களே நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சங்கீதக்காரன் என்ன செய்கிறான்னா, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தங்க நமக்கு எதிராக பேசுகிறாங்க, நமக்கு எதிராக பழிக்கிறாங்க, பொய் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? உடனே அதுக்கு பதிலை கொடுப்போம். ஆனால் அந்த சங்கீதக்காரன் அழகாக என்ன செய்கிறாருன்னா, கர்த்தர்ட்ட சொல்கிறாரு, என் ஆத்துமாவே இதுலேருந்து தப்புவியும் அப்படின்னு சொல்லி அதை தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அவர் தேவனை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு பண்ணால், நீதி உள்ள தேவன் அப்படிங்கிறத அவர் இந்த சங்கீதக்காரன் பார்க்குறாரு. ஏன்னா நீதி உள்ள தேவன் அவர் என்ன செய்வார்? அதன் காலத்தில் நேர்த்தியாக என்ன செய்வார்? அந்த சூழ்நிலையை மாற்றி தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் அவர் என்ன செய்கிறாரு? தேவனை அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் இந்த 2வது அதிகாரத்துலேருந்து 2வது வசனத்துலேருந்து 4வது வசனம் வரை பார்க்குறாரு. இதே 5லேருந்து 7 வரை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு எப்படிப்பட்ட இடத்துல அந்த சங்கீதக்காரன் இருக்கிறாருன்னா, சமாதானம் இல்லாத ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய விசுவாசிகளாக்கி நம்ம என்ன செய்வோம்? இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம குடும்பங்களில் நம்ம என்னதான் நம்ம சமாதானத்தை தேடியோ நம்ம சமாதானத்தை பேசினாலும் சில சூழ்நிலைகள் நமக்கு சமாதானம் எதிராக தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் படிக்கிற இடத்துலலாம் என்ன செய்வோம்? சமாதானத்தை தேடுகிறவர்களாக இருப்போம். ஆனால் சமாதானம், ஏன்னா உலகம் சமாதானத்தை விரும்பாத ஒரு இதுதான் உலகம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்தை தேடுகிறோம். ஏன்னா இதை தான் தேவன் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த 3 வசனத்தில், அதாவது இந்த 3 பகுதியிலிருந்து நம்ம பார்க்குறது, முதல்ல நம்ம நெருக்கமான சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி, ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர் அப்படிங்கிறத இந்த சங்கீதக்காரன் மூலமாக நம்ம உணர முடிகிறது. அதே போல் 2லேருந்து 4 வரை என்ன பார்க்கலான்னா,
பொய்யான பேச்சுகளால் நம்ம வந்து சோர்ந்து போகாமல் தேவன் நமக்கு நீதி செய்கிறவர் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதன்படி பார்க்கிறவர்களாக மாறணும். அதே மாதிரி இந்த 5-7 வரை உள்ள வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, சமாதானம் இல்லாத இந்த உலகத்தில் நம்ம வந்து சமாதானத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்து ஏசப்பா என்ன செய்கிறாரு, சமாதானத்தை தான் விரும்புகிறாரு. அதனால் நம்மளும் ஏசப்பாவை போல தேவன் விரும்புகிற காரியங்களை நம்ம வந்து யோசிக்கும் பொழுது, செய்யும் பொழுது தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், செவி சாய்க்கிறவராய் இருக்கிறார், நம் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார், சரியான காலங்களில் நமக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகிறவராய் இருக்கிறார். ஆமீன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த சங்கீதத்தில் நாங்கள் பார்த்தது போல அப்பா, நெருக்கப்பட்ட நேரங்களில் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாங்கள் மாற எங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எப்படிப்பட்ட பொய்யான உதடுகளாக உள்ள மனிதர்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்தாலும் தகப்பனே அப்பா, அந்த குற்றப்படுத்துகிற நாவுகள் மத்தியில் அப்பா எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுத்துற நீ நீதி செய்கிறவர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்க அப்பா நீங்கள் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா, நான் சமாதானத்தின் பிள்ளைகள் தகப்பனே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சமாதானத்தை விரும்புகிற நாங்கள் அப்பா, எங்களை சமாதானத்தின் இந்த சூழ்நிலை நெருக்கப்பட்ட இந்த சூழ்நிலை அப்பா நீங்கள் எங்களை விடுதலைப்படுத்துங்க. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன்.